ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட்டை பாதிக்கலாமா? நார்மலாக வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற ப்ராப்ளம் வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாகவும் உங்களுடைய ரொட்டீன் வேலையில் செய்யும்போது பெருசாக பாதிப்பு ஏற்படாமல் உங்கள் ரொட்டீன் வாழ்க்கையை பாதிக்காமல் உங்களுடைய அதை தொடர்ந்துட்டு இருக்கும் பல ஆண்டு காலமாக. பட் ஒரு சில நேரம் வந்து இதே பிரச்சனை வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். என்ன மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சியாக ப்ரெசென்ட் பண்ணலாம்னா, திடீர்னு ப்ளீட் ஆகலாம். ஒரு சிலர் காலில் வந்து புண் வந்துடலாம். கீழே வந்து அரிப்பு வந்து புண் வந்துடலாம். ஆறாத புண்கள் வந்துடலாம். ஒரு சிலருக்கு அது பிளட் கிளாட்டாக கூட ஆகலாம். ஒரு சிலர் காலில் வந்து ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவரோட, கால் செவந்து போய், கால் வீக்கத்தோட நடக்கிறது கஷ்டப்பட்டு கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து உங்களை டே டு டே உங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிரேக் வந்து அது வந்து உங்களை பாதித்து உங்களுடைய ரொட்டீன் வேலையை செய்ய விடாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குற மாதிரியோ ஒரு கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ வரும் உங்களுக்கு. எப்போ இந்த மாதிரி வரும்னா, நீங்கள் இனிஷியலாக இந்த பிரச்சனையை வரதுக்கு முன்னாடி நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா தான் வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியாக வரும். அதாவது முன் அறிவிப்பு இல்லாமல் இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனை வந்து யாருக்குமே எமர்ஜென்சியாக ஆகாது. முன்கூட்டியே கண்டிப்பாக ஒரு சில சிம்டம்ஸ் இருந்திருக்கும். அதை இக்னோர் பண்ணுறதுனால தான் உடம்பால் அதை மேனேஜ் பண்ண முடியாமல் திடீர்னு ஒரு டைமில் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு தள்ளி விட்டுரும். சரி, இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சைன்ஸ் உங்களுக்கு தரலாம்? நீங்கள் எப்போ வந்து இதுக்கு மேலே உங்களால் வேரிகோஸ் வெயின் பிரச்சனையை நீங்களா சொந்தமாக மேனேஜ் பண்ண முடியாது, வாஸ்குலர் சர்ஜனையோ ஒரு டாக்டரை அணுகி எப்போ வைத்தியம் பண்ணுங்கிறது மாதிரியான சைன்ஸ் என்ன? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய சைன்ஸ் என்னன்னு பற்றி பேசுவோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த வேரிகோஸ் வெயின் வந்து காலில் வந்து சடனாக ப்ளீட் ஆகலாம். ஓகேங்களா? அவங்க வந்து எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த நேரத்தில் ப்ளீட் ஆகலாம். இல்லைனா வந்துட்டு காலில் இச்சிங் வந்திருக்கும். நகம் பட்டதுக்கப்புறம் அந்த வெயின் வந்து பர்ஸ்ட் ஆகி அது கூட ப்ளீட் ஆகலாம். ஒரு சிலர் குளிக்கும்போது கூட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் மேலாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட வார்ம்னஸ், அந்த தண்ணி சுட தண்ணியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அந்த வெயின் வந்து இன்னும் சைஸ் பெருசாகி வெடிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி சடன் ப்ளீடிங்காக வரும்போது நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. நார்மலாக வந்துட்டு லெக்கை எலிவேட் பண்ணி அந்த ப்ளீடிங் பாயிண்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்குள்ள க்ளீன் கிளாத்து இல்லைனா ஒரு காஸை வச்சு அதை சுற்றி டைட்டாக பேண்டேஜ் போட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்த எமர்ஜென்சி சைன் பார்க்கும்போது காலில் திடீர்னு வீக்கம் ஏற்படுறது. ஒரு சில நேரம் ஸ்கின் வந்து ரெட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து வார்மாக சூடாகவும் இருக்கலாம். காலில் வந்துட்டு அந்த வலி வந்து அதிகமாக இருக்கலாம். உங்களால் நடக்கிறது கூட கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வலியோடு இருக்கலாம். 3வது எமர்ஜென்சி சைனுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு காலில் வந்துட்டு தோல் கலர் மாறுறது வந்து மிக திடீர்னு பார்க்கும்போது அதிகமாகலாம். திடீர்னு அந்த கருப்பாக இருக்கிற தோல் வந்து மேற்கொண்டு அதுக்கு மேலே அதிகமாக கருப்பாகிறதுனாலையோ ஒரு அரிப்பு ஏற்படுறதுனாலையோ ஒரு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அடுத்தது வந்து புண் ஆகிறதுக்கான ஒரு முன் அறிகுறியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்கின் கலர் அதிகமாகிறதும் இச்சிங் அதிகமாகிறதும் ஸ்கின்னில் வந்து பபிள்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு வெடிப்பு ஏற்படுறது வந்து கண்டிப்பாக ஆறாமல் வெடிப்பு ஏற்பட அது புண்ணாகலாம். ஆனால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து சடனாக அக்ரவேட் ஆகி காலில் ஒரு வலியோட ஒரு சின்ன ஸ்கின்னில் ஒரு வெடிப்பு ஏற்படுறது மாதிரியோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்கின் இன்னும் மேற்கொண்டு அதிகமாக கருப்பாக ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து ஸ்கின் பர்ஸ்ட் ஆகி உங்களுக்கு காலில் உள்ளுக்குள்ளே ஒரு ஆறாத புண் வரதுக்கான முன் அறிகுறிகள். ஸோ இது 3ம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வீட்டிலே வைத்தியம் பண்ணுறதோ நீங்கள் சொந்த வைத்தியம் பண்ணுறதோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் பிரேக் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% குணப்படுத்திடலாம். இதில் அதுக்கு தான் நம்ம பேசுகிறது. ஓகேங்களா? இது ஏன்னா இக்னோர் பண்ணிங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு குணப்படுத்துறது நீங்கள் ஈஸியாக குணப்படுத்துகிற ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடியே நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டர். இன்னொரு முக்கியமான அறிகுறி நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்கின் வந்து ரெட் ஆகி கால் டைட்டாக ஹெவியாகிற நேரத்தில் உங்களுக்கு சடனாக வந்து ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்லாம் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா பிளட் கிளாட் வந்து நான் வந்து லங்ஸ் போகும்போது திடீர்னு மூச்சு விடுறத அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகலாம், ஃபீவர் வரலாம், பிபி கூட கொஞ்சம் ஃபால் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிளட் கிளாட் வரதுக்கான அறிகுறி நான் சொன்னது கால் டைட் ஆகிறது, ஸ்கின் ரெட் ஆகிறது, நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் வந்து அணுகிற மாதிரி இருக்கும். நார்மலாக வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கும் வேரிகோஸ் வெயின் இல்லாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் பார்க்கும்போது வேரிகோஸ் வெயின் வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பிளட் கிளாட் காலில் அந்த வெயின்ஸ்லேயோ இல்லை நரம்புகளில் உள்ளார இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் உள்ளார இருக்கக்கூடிய வெயின்ஸ்லேயோ பிளட் கிளாட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்னு பார்க்கும்போது
வேரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 5 டைம்ஸ் காமன் பிளட் கிளாட் உருவாகும். யாரோட 5 டைம்ஸ் காமன்னா, நார்மல் பேஷண்ட்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய நபர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த வெயின் பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு ஒரு 5 பங்கு வந்து பிளட் கிளாட் உருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பேப்பரில் ஜாமான்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பரில் 2018 வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டடி பண்ணி அவங்க வந்து இதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ளீடிங் வந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின்னோட மேல் பகுதி வந்து ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்கும் ஸ்கின், ஓகேங்களா? அதுக்கு கீழே வெயின்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் கை வச்சு பார்க்கும்போதே அது சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக நீங்கள் அந்த வெயினை வந்து கை வச்சு விரல் வச்சு ஒரு நுனியை வச்சு அழுத்திங்கன்னா அது உள்ளார கம்ப்ரஸ் ஆகி போகும். ஸோ இதெல்லாம் ப்ளீடிங் ஸ்பாட்ஸ், ஓகேங்களா? காலில் மோஸ்ட்லி ப்ளீட் ஆகிறது வந்து அந்த லோயர் 1/3 ஆஃப் லெக், காலோட அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு கீழே அதுக்கு மேலேயோ அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வெயின்ஸில் ஃபுட்டில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்லேயும் கூட பர்ஸ்ட் ஆகி ப்ளீட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்லேயோ ஆங்கிள்லேயோ இல்லை லோயர் 1/3 ஆஃப் லெக்லேயோ வந்து ஸ்கின்னில் வந்து அந்த வெயின்ஸோட பபிள்ஸ், வெயின்ஸோட பல்ஜ் நிறையா தெரிஞ்சதுன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ளீடிங் ஆகிறது முன்கூட்டியே அறிகுறிகள் தெரியாது. இட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக எமர்ஜென்சியாக தான் அது ப்ளீட் ஆகும். ஸ்கின் அல்சர்ஸும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டும் லெக்கில் அல்சர் ஆகலாம். காலில் வந்து ரிப்பீட்டட் செல்லைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அக்யூட் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், பெயின், நடக்க முடியாமல் கால் வீங்கி போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருப்பீங்க, மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, ஒரு 1 வீக்கில் சரியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வரும்போது இக்னோர் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிடும்போது காலில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஹார்டாகி அது கிராக் ஆகி ப்ளீட் புண்ணாகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முன் அறிவிப்பு இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அல்சர்ஸு, லெக் அல்சர்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஷல் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து வேரிகோஸ் வெயினால் என்ன மாதிரி வரும்னா, ப்ளீடிங் வரலாம், பிளட் கிளாட் வரலாம், காலில் ஆறாத புண்கள் வரலாம். இது 3த்துக்குமே உங்களுக்கு முன்கூட்டியே கண்டிப்பாக அறிகுறிகள் இருக்கும், இல்லாமல் வராது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் கால் வீக்கம், தோல் கருத்து போகிறது, அரிப்பு வர்றது, இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போதே நீங்கள் வந்து டாக்டர் அணுகி அதுக்கு வைத்தியம் பண்ணி கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். அது வைத்தியம் பண்ணுறதும் ஜஸ்ட் ஊசி வழியாக தான் இப்போ அதை க்யூர் கொடுக்குறோம். 1 ஹவரில் முடிச்சிடலாம்.